ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி சாமிக்கு வந்து நம்ம ஏதாவது நைவேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்வீட்டில் தேங்காய் பால் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு பாயாசம் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் இங்கே நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேண்டாம்னா நீங்கள் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. ஸோ இப்போ நெய்யை உருக்கிட்டு 1 கப் ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நெய்யில் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ நான் ஜவ்வரிசியை ஊற வைக்கல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது சின்ன ஜவ்வரிசிங்கிறதுனால நான் லைட்டாக ஊற வச்சு இது வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன், ஊற வைக்கலை. ஸோ ஜவ்வரிசி வந்து நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்படி ரோஸ்ட் பண்ணி சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக குக் ஆகிடும் ஜவ்வரிசி. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஜவ்வரிசி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்துக்கலாம். இது மட்டும் அப்பப்போ கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விட்டுட்டுருக்கணும், இல்லைனா ஜவ்வரிசி அடிப்பிடிச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து ஸ்வீட்னஸ் எல்லாமே நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜவ்வரிசி நல்லா கலந்துக்கலாம் இன்னொரு டைம். ஸோ நெய் சேர்த்துருக்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி நல்லா வேக வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். அதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 75% குக் ஆன உடனே இதில் 1 கப் வறுத்து வச்சு சேமியா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சேமியா வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், அதனால் நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி மாறும் போது அடி பிடிச்சிரும், அதனால் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ சேமியா ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும். சப்போஸ் பெரிய ஜவ்வரிசியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே நல்லா குக் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளேவருக்காக ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி பவுடர் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பிஞ்ச். ஸோ நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு ரெண்டுமே. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸ்வீட்னஸ்க்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணது ரொம்ப நேரம் அதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, ஏன்னா தேங்காய் பாலோட டேஸ்ட்டு அது எல்லாமே திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரை 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி இன்னும் நல்லா கலந்துக்கோங்க, ஏன்னா இதுவும் அடி பிடிச்சிரும் நாட்டு சர்க்கரை. அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒயிட் சுகர் ஆட் பண்ணணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒயிட் சுகரை 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பவுடர்டு இது நாட்டு சர்க்கரை. ஆக்சுவலாக இது நாங்கள் வழக்கமாக வாங்குகிற இடத்துல வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முந்திரி திராட்சையை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க.
சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் பால் சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபடட்டும். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கைப்பிடி திராட்சை சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை, அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் பாயாசம். ஸோ இப்போ ஓரளவுக்கு தேங்காய் பால் சூடான உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஃப்ளேமில் வச்சோம்னா தேங்காய் பாலோட டேஸ்ட்லாம் போயிடும். ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம நல்லா கலந்துட்டு இதில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இதில் சப்போஸ் நீங்கள் காய்ச்சின பால் ஆட் பண்ணுறீங்க, தேங்காய் பால் ஆட் பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது தேங்காய் பால் பாயாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.